டிசம்பர் மாசம் நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டார்கெட் 95 தொட்டிருக்கு சார். ஸோ 95 நம்ம 100 சார் வந்து 200 100 என்ன மேம் 200 தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து 95. சரியா? ஸோ ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. 95. ஸோ நமக்கு இன்னும் வந்து ஒரு 5 பேர் இது பண்ணோம்னா 100 அடிச்சிட்டோம்னா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு செஷன்ஸ் எல்லாமே மேம் வந்து தமிழ்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது போக நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால சேர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன டார்கெட்ஸ் நீங்க எப்படி அச்சீவ் பண்ணலாம், இப்படி எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஜான்வரியில கால எடுத்து வச்சாச்சு, புது வருஷம். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் சரியா. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நினைங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க என்ன இருக்கிறீங்களோ அதை மனசார டெய்லி அதை நடந்துட்ட மாதிரி நினைச்சு பாருங்க. ஒரு அவார்ட் வாங்கணும் நீங்க ஸ்டேஜ்ல இருந்து நினைச்சீங்கன்னா அதை அப்படியே ரியலைஸ் பண்ணி பாருங்க, அப்படி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பண்ண அந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு வந்து ஒரு பவர் இருக்கும். சரியா? நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மனசார நீங்க உள்ள விதைக்கும் போது அது உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். சோ அதுக்கு நியூட்ரிசார்ஜ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ்ல நிறைய பிவி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க நியூட்ரிசார்ஜ் ஆளை பிடிச்சிட்டீங்கன்னா லாங் டேர்ம் கஸ்டமர் ஆகுறது ரொம்ப சுலபம். ஏன்னா உடல் ரீதியா ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து மெடிசின்ஸ் தான் தீர்வு ஆகாது. சார் சொன்ன மாதிரி நம்ம கொரோனா காலகட்டத்துல நியூட்ரிசார்ஜ் எஸ்பை இல்லைன்னா நிறைய பேருடைய கதி என்ன இருக்கும்னு தெரியாது. சரியா? அப்ப ஒரு பெரிய விஷயத்துக்கு கூட உலகமே வந்து தீர்வு காணிக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு கூட ஒரு குட்டி சொல்யூஷன் நம்ம கையில இருக்க போது அதை மக்களிடம் பரப்புறதற்கு நம்ம யோசிக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயமே நமக்கு அதுல லாபம் இருந்தாதான் நமக்கு மனசார ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். சரி, ஏதாச்சும் ஒண்ணு செய்கிறோம் உங்களுக்கு வந்து பலன் இருக்கணும். அதே மாதிரிதான் நம்ம நியூட்ரிசார்ஜ்ல நீங்க ஒரு பொருள் விற்கிறதுக்கு நிறைய பிவி கொடுக்குறாங்க. அது போக டபுள் தமாக்கா வேற கொடுக்குறாங்க. சரியா? அதெல்லாம் எப்படி? சோ டிசம்பர்ல முடிக்கல, இப்ப ஜான் வந்துருச்சு மேம். இப்ப ஆரம்பிச்சா கூட என்னால நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால சேர்ந்து சாதிச்சு நியூட்ரிசார்ஜ் முந்தைய செலிப்ரேஷன் போக முடியுமா? எஸ், போக முடியும். இது எல்லாமே பார்க்க போறோம் ஒவ்வொன்றாக. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க. நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால சேர்ந்துட்டு ஜஸ்ட் ஒரு நியூட்ரிசார்ஜ் வந்து 5 பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ 5 கூட பண்ணாம இருக்கிறாதீங்க. ரொம்ப ஈஸி. நியூட்ரிசார்ஜ் வீரான லிங்க் வந்து சேம் தான். உங்களுக்கு மாசம் மாசம் வந்து அந்த லிங்க் ஒரே லிங்க் தான். லிங்க் மாறாது. பட் அந்த லிங்க் எப்போ ஓப்பனா இருக்கும்னா லாஸ்ட் 4 days தான் ஓப்பன் ஆயிருக்கும். மித்தபடி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அது வராது. சோ லாஸ்ட் 4 days தான் ஓப்பனா இருக்கும். அது போக லாஸ்ட் மந்த் வந்து டிசம்பர்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு போல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால சேர்ந்திருக்கோம். யாருக்காச்சும் டவுட், மேம் எனக்கு நேம் நான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணிருந்தேன் பட் இருக்கான்னு எனக்கு செக் பண்ணணும், இப்படி எல்லாம் டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க. சரியா? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ, யாருக்கெல்லாம் செஷன் ஹிந்தில இருந்து மலையாளத்துக்கு மாத்தணும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய நேம், உங்களுடைய ஐடி, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு வைக்க, நான் உடனே வந்து கம்பெனில கேட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். சோ எந்த ஹெல்ப்னாலும் நாங்க பண்றதற்கு ரெடியா இருக்கும். சோ பொன்குணா சார் இருக்காரு. பொன்குணா சார் வந்து நான் வாட்ஸ்அப்ல பிடிக்கவே முடியல, அதனால இப்ப இருக்கிறனால இப்பயே நான் பிடிச்சிடுறேன். சோ பொன்குணா சார், நீங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணீங்க இல்லையா ஒரு 30 பேருக்கு? சார் என்ன சொன்னார்னா, மேம் நாங்க ஒரு 30 பேருக்கு கேம்ப் மாதிரி ரத்தம் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நியூட்ரிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. சார் எனக்கு அதோடைய போட்டோஸ், அதோடைய ஹலோ. நீங்க உங்க தலைமையில நடந்துச்சா இல்ல எந்தெந்த லீடர்ஸ் தலைமையில நடந்துச்சோ உங்களுடைய நேம், உங்களுடைய ஐடி, உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். மனிஷா மேம் கேட்டிருக்காங்க, நான் வந்து கொடுக்கணும். கொஞ்சம் நீங்க வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசினாலும் சரி லாஸ்ட் பேசினாலும் சரி அந்த மினி கிளினிக்கல் ட்ரையல் எப்படி சாத்தியம், எத்தனை பேரை பிடிச்சு கேம்ப் மாதிரி என்ன பண்ணீங்க, அதை எங்களுக்காக கொஞ்சம் சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சார் இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? கொஞ்சம் சார். ஷேர் பண்றேன் மேடம், கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகே சார், ஓகே சார். நீங்க அப்பலாம் சொல்லுங்க மேடம், ஷேர் பண்ணுங்க. சரி சார். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் ஷேர் பண்றேன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு செஷன்ல காட்டுறேன் பாருங்க. இது என்னது மினி கிளினிக்கல் ட்ரையல், இதையும் நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். உங்களுக்கு நிறைய போட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன். மற்ற ஸ்டேட்ல எப்படி ஸ்கூல், காலேஜஸ், டியூஷன் சென்டர்ஸ், ஒரு கிளப்புக்கு, ஒரு ஃபங்க்ஷன்ல எப்படி வந்து எல்லாரும் பல்கா 100, 200, 300 வித்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம பார்க்க போறோங்க. இது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆண்டம் பார்த்துட்டு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம பார்ப்போம். டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம்
கூட்டிட்டு வாங்க. இது மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு இது தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரும் கண்டிப்பா பண்ணுவாங்கங்க. சோ ப்ளீஸ் டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நியூட்ரி சேலஞ்ச் பண்ணலாம். हम सेहत ஏதாச்சும் ஒரு உறுப்புகளை பாதிக்கும், ஏதாச்சும் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் டிசீஸ வந்து கொண்டுட்டு வந்து விடும். இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. எல்லாருமே அதைத்தான் நீங்க யோசிச்சுக்கணும். நான் சாப்பிட்டு எனக்கு என்ன செஞ்சுச்சு, நல்லா தானே இருக்கேன். நான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கதான் செய்வேன். நாங்க பிஸ்கட் வாங்கதான் செய்வோம். நாங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வெளியே சாப்பிட்டுதான் செய்யணும். இது எங்களுக்கு என்ன செஞ்சுச்சு, வி ஆர் ஹெல்த்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே லாங் டேர்ம் ப்ராசஸ். உடம்புக்குள்ள அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு நாள்ல வந்து சைலண்ட் போகாது. சரியா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ் இது மாதிரி ஆகும். இதுக்குதான் சொல்றோம், வெளியே சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு வெளியே எந்த பொருளுமே வாங்காதீங்க. ரொம்ப உங்க உடம்புல ஹெல்த் கான்சியஸ் இல்லாம இருக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து செய்யாது அப்படின்னு போய்கிட்டே இருக்காதீங்க. இன்றைய உலகத்துல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு, நல்லா ஆக்டிவா இருந்து, இன்னும் என்ன சொல்லலாம், ரொம்ப ஹாப்பியா இப்படி எல்லாம் இருந்தா கூட பயப்பட வேண்டியிருக்கு உடம்புக்கு ஏதோ செஞ்சிருமான்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட சாப்பாடுல சத்து கம்மியா இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்துல கிருமி இருக்கு. எங்க பார்த்தாலும் கிருமிகள் இருக்கு, பொல்யூஷன் இருக்கு. அப்ப நீங்க சுவாசிக்கிற காத்துல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே இருக்கும்போது நம்ம ஒரு வேற ஒரு வேர்ல்டு இருந்துச்சுன்னா எல்லாம் தப்பிச்சு அங்க போயிடலாங்க. அதுக்கு ஆப்ஷன் இல்லைங்கும் போது இது மாதிரி சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால தப்பே இல்லை, பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சாப்பிடுற சாப்பாட்டுல சத்து எடுத்துக்க முடியல, அது போக சேர்த்து சத்து நிறைஞ்ச ஒரு மாத்திரையோ, ஒரு பொடியோ, ஒரு ட்ரிங்கோ நான் குடிச்சுக்கிறேன், அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல அப்படின்னு பண்ணீங்கன்னா அதை பண்றதுக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. சரியா? அப்ப நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷன் வந்து எதற்காக, யாருக்காக அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்லுவேன். ஒரு 15 to 20 ப்ராப்ளம் சொல்லிட்டு இதெல்லாம் சரியாகும்பா அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. என்னங்க இதுக்கும் குடிக்கிறதுக்கும் என்னங்க சம்மதம், இப்படினாப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க. சோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் மெயினா எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து கொடுக்கறதற்காக தான். ஏன்னா இன்றைய உலகத்துல எல்லாரும் எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி மாதிரி கிடையாது. திண்ணையில உட்காந்தோமா, பேசினோமா, குழந்தைகள் விளையாடுறத பார்த்தோமா அப்படின்னு எல்லாருக்கும் நேரமே இல்லை, நேரமே இல்லை, நேரமே இல்லை. நான் ஸ்டாப்பா எல்லாரும் என்ன பண்றோம்னா ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? சோ அப்ப நம்ம உடம்பு என்ன ஆகும், பணத்துக்கு ஆகுறது, லைஃப் எங்க போய்கிட்டு இருக்கு, இதைத்தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் கையிலயும் இருக்கிறது ஒரு லைஃப். எவ்வளவு லைஃப் இருக்கு? ஒரு லைஃப். இப்ப வாழாட்டி அப்புறம் எப்ப வாழப்போறோம்? சொல்லுங்க. மனித பிறவியா கிடைக்கிறதுதான் அரிது. அப்படிதான் நம்மளுக்கு வந்து ஔவையார் சொல்லி வச்சிருக்காங்க. உனக்கு வந்து ஒரு மிருகமா பறக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஈஸி. ஒரு பேர்ட்ஸா பறக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஈஸி. அதெல்லாம் வந்து பெருசு கிடையாதான். ஒரு ஹியூமனா பிறந்திருக்கோம், எனக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, கை கால் இருக்கு, நல்லா ஒரு ஹெல்த்தியா இருக்கேன்னா அதுவே போதும் இந்த லைஃப்ல வந்து நம்ம ஹாப்பியா லீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படிப்பட்ட லைஃப் நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், அதற்கு என்ன தேவை அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ ஒரு ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்றதற்கு எனர்ஜி வேணும். சரியா? அப்படிப்பட்ட எனர்ஜி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே முடியாது. சோ எனர்ஜினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலையை செய்யறதற்கு மனதார உங்களுக்கு உடல் ரீதியான எனர்ஜி. சரியா? இப்ப எனர்ஜி இருந்தா நாங்க எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கோ அவங்களாலதான் வேலையில சரியா பண்ண முடியும். சரியா? உடம்பு இருக்கு, உடம்புல வந்து எனக்கு நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன். பட் இந்த எனர்ஜி அப்படிங்கிற வேர்ட் நான் சொல்றேன் இல்ல, இந்த டேர்ம் எனர்ஜி, இது இல்லைன்னா வேலை 10 வேலை செய்யற இடத்துல உங்களால 5 வேலை தான் பண்ண முடியும். சரியா? அப்ப எனக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நான் எவ்வளவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வேலை முடிக்க வேண்டிய இடத்துல கூட பக்கத்துல இருக்கிறவங்க வேலையும் சேர்த்து முடிச்சுட்டு 12 வேலையா முடிச்சு வைப்பீங்க. சரியா? உங்களுக்கு ஒரு இதனால ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல. சோ கேர்ள்ஸ், லேடிஸ்க்கும் சரி, ஜென்ஸ்க்கும் சரி, நான் ஸ்டாப் எனர்ஜி எல்லா காலகட்டத்திலையும் தேவை. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, படிக்கிறதுனாலும் சரி. சப்போஸ் நீங்க டெய்லி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜாகிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓடணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கும் எனர்ஜி வேணுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசார நினைப்பாங்க, நாளைக்குல இருந்து பாரு, நீங்க எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. இப்படியே நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. நடக்கணும்னு நினைப்பாங்க, நினைக்க மட்டும் தான் செய்வாங்க, பட் நடந்திருக்க மாட்டாங்க.
ஓடணும்னு நினைப்பாங்க. நினைக்க மட்டும் தான் செய்யறாங்க. ஓட மாட்டாங்கங்க. இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளதான் எல்லாருமே வந்துரும். சோ எனர்ஜி எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வீட்ல இருக்கிறவங்களுக்கும் தேவை. யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு டீச்சரா, உங்களுக்கு எனர்ஜி தேவை. நீங்க பேசணும். நீங்க ஒரு டான்சரா, ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணணுமா? அதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும். சோ நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு கொய்யாப்பழம் விக்கிறவங்கள இருந்து, ஒரு லாரி டிரைவர்ல இருந்து, கண்டக்டர்ல இருந்து எல்லாருக்குமே எனர்ஜி தேவை. அதுவும் மெயினா ஹவுஸ் ஒய்ஃப்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் தப்பங்க எனர்ஜி தேவை. இப்ப இருக்கிற குழந்தைகளை சமாளிக்கிறதற்கு, அவங்க கேட்ட மாதிரி சமைக்கிறதற்கு, முக்காவாசி இப்ப வந்து ஒர்க் பண்றாங்க. அது வந்து கடினமான வேலை. பெண்களின் உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி மென்மையானதுங்க. சோ 2யும் சேர்த்து பாக்குறது. யார் ஒருத்தங்க நான் வந்து வேலைக்கும் போறேன், வீட்டையும் நான் தான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா, அவங்கள அத பாராட்டணும். சரியா? ஆண்கள் உடம்பு மாரி கிடையாது. ஒன்ஸ் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்து, அவ்ளோ எனர்ஜி இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு எனர்ஜி தேவையான்னு கேட்டீங்கன்னா, டபுள் த டைம்ஸ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் வராங்க. ஒரு 4 பேர் வராங்கன்னா, சிலர் வந்து ரொம்ப சுலபமா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சிலருக்கு வந்து முந்தின நாள்ல இருந்தே தூக்கம் வராது. சரியா? என்ன சமைக்க போறோம்? எப்படி சமைக்க போறோம்? நல்லா சமைச்சிருவோமா? எங்க படுக்கலாம்? எங்க இது பண்ணுவாங்க? உப்பு போட்டோமா? கரெக்டா இருக்கா? குழம்பு வந்துருமா? இப்படி சரி நெறைய அவங்களுக்குள்ளே ஒரு டென்ஷன் வந்துரும். இப்ப ஒரு கெஸ்ட் வந்தா கூட ஒரு எனர்ஜி தேவையான்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி தேவைங்க. எனர்ஜி தேவையா இருந்தா தான் நீங்க வந்து டாப்பா இருக்க முடியும். சரியா? அப்ப சுருக்கமா சொல்ல போனோம்னா, சின்ன பிள்ளைங்களுக்கும் எனர்ஜி வேணும். பெரியவங்களுக்கும் எனர்ஜி வேணும். வயசானவங்களுக்கும் எனர்ஜி வேணும். எல்லாருக்கும் எனர்ஜி வேணும். ஏன்னா நம்மளுடைய லைஃப் வந்து எப்பவுமே ஸ்மூத்தா போய்க்கிட்டே இருக்காது. சரியா? ஹர்டில்ஸ் வந்து வரதான் செய்யும். மன ரீதியாவோ, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், லாஸ் இதெல்லாம் வரதான் செய்யும். ஹாப்பி, சேட் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து கலந்து கலந்து தானே வரும். அதுதானே வாழ்க்கை. எப்பவுமே நான் வந்து ஹாப்பியா மட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த ஹர்டில்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு உடம்புல எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிடும் டக்குன்னு. சரியா? சோ ஏதோ ஒரு சோகமான நிகழ்ச்சி நடக்குதுன்னா உடனே எல்லாரும் என்ன ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதிரி டல் ஆயிடும். அந்நேரம் உங்களுக்கு எனர்ஜி தேவை. போக உங்க உடம்புல சாப்பிடுற சாப்பாடு தான் எனர்ஜி கொடுக்குது. சரியா? இன்னைக்கு நீங்க வந்து நல்லா புரோட்டீன் ரிச்சா சாப்பிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி இருக்கும் உடம்புல. சாப்பிடுற சாப்பாட்டை வச்சுதான் எனர்ஜியே டிட்டர்மைண்ட் ஆகுது. சோ ஒன்ஸ் உங்களுடைய சாப்பாட்டுல புரோட்டீன் நிறைய இருந்துச்சுன்னா யூ வில் கெட் மோர் எனர்ஜி. கார்போஹைட்ரேட் வந்து அவ்வளவு எனர்ஜி கிடைக்காது. இதுதான். இந்த எனர்ஜி உடம்புல அப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. செல்போன் மாதிரிதான். இப்ப செல்போன் பேட்டரி இருக்கு இல்லையா? நீங்க செல்போன் ஃபுல் சார்ஜ் 100% போட்டிருக்கீங்க. 100% போட்டுட்டு செல்போனை நல்லா யூஸ் பண்றீங்க. சார்ஜ் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவு யூஸ் பண்றீங்களோ சார்ஜ் குறைஞ்சிரும். தொடர்ந்து ஒரு படம் பார்த்தேன், பாட்டு கேட்டேன், இது பண்ணேன். 4, 5 மணி நேரத்துலயே சார்ஜ் குறைஞ்சிருச்சுங்க. ஆமா, நீங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், செல்போன்ல ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு, எனக்கு சார்ஜ் வந்து நான் ஒண்ணுமே செல்போன் அப்படியே தான் வச்சிருக்கேன். போன் கூட வரல. ஆனா 2 நாள் பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையும். நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல குறையும். யூஸ் பண்ணாட்டினாலும் குறையும். உடம்பும் அப்படிதான். எனர்ஜி எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அந்த அளவு எனர்ஜி இருக்கும். எந்த அளவு வேலை பார்க்கறீங்களோ அந்த அளவு எனர்ஜி உடம்ப விட்டு போகும். வேலையே பார்க்கல, எதுவுமே பண்ணல, ஏன் உடம்புல எனர்ஜி குறையுமான்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே பண்ணலனாலும் உடம்புல எனர்ஜி குறையும். அது பேட்டரின்னு வச்சுட்டீங்கன்னா குறையத்தான் செய்யும். ஏன்னா நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது எனர்ஜி தேவை, தூங்கும் போது எனர்ஜி தேவை. சரியா? இதெல்லாம் வேலை கணக்குல வராட்டினாலும் உங்க உடம்புல இருந்து பேட்டரி டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆகிக்கிட்டே இருக்கும், ஆகிக்கிட்டே இருக்கும். செல்போன் மாதிரிதான், சிம்பிளா சொல்ல போனதான். சரியா? அப்ப உடம்புல இருந்து எனர்ஜி குறையுது. அப்ப உங்க உடம்புக்கு என்ன தேவை? எனர்ஜி நல்லா ஹையா இருக்கணும். கூட ஒரு விஷயத்தை முடிக்கிறதற்கு நமக்கு என்ன வேண்டும்னா, நம்மளை சுத்தி ஒரு 4 நல்லவங்க வேணும். ஒரு மோட்டிவேஷன். சரியா? நீங்க எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க கூட இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். சரியா? சப்போஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதற்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. உன்னால முடியும், வா சூப்பர், என்ன பண்ண உனக்கு அப்படின்னு அந்த லிட்டில் ஒரு மோட்டிவேஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இருக்கணும். சரியா? சோ உங்களை வந்து யார் எப்படி மோட்டிவேட் பண்றாங்களோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை எடுத்துட்டு போவீங்க.
சோ உங்களை சுத்தி நிறைய பாசிட்டிவ் பீப்புள் வச்சுக்கோங்க, மோட்டிவேஷனை ஏற்படுத்திக்கோங்க. அது கூட எனர்ஜியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உடம்பு எனக்கு நல்லா இருக்குங்க, ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அது போக எனக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, எனக்கு பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு என் கூட எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, என்னுடைய லீடர் இருக்காங்க, அவங்க எனக்கு ஷேர் அப் பண்றாங்க. இது ரெண்டும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா எஸ் லெட்ஸ் டூ திஸ். உங்களால எதையும் சாதிக்க முடியும். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க சாதிக்க முடியாது? எதெல்லாம் வாழ்க்கையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது முடியாதா என்ன? சோ அதற்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் அப்படி ஹெல்ப் பண்ண போகுது. அததான் நம்ம பார்க்க போறோம். என்னங்க சம்பந்தமே இல்லாம வாழ்க்கை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரிசார்ஜ் ஒரு ட்ரிங்க் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றீங்களே, அது எப்படி சாத்தியமாகும் கேட்பீங்க. அதற்குரிய பதிலையும் நான் சொல்றேன். சரியா? ஏன்னா மனுஷனுக்கு சாப்பிடுறது எதற்கு? எனர்ஜி கொடுக்கறதற்காக. பட் எல்லாருக்கும் ஒரே அளவு எனர்ஜி கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. டயர்ட் ஆகும். ஏன் டயர்ட் ஆகுறோம்? அப்படியே எனர்ஜி இருக்க வேண்டியதானே. பட் அப்படி கிடையாது. ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. எனக்கும் சுத்தமா பயங்கர ஆக்ரோஷமா ரொம்ப எனர்ஜி இருக்கு. ஒரு நாள் சுத்தமா எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. எப்ப எவ்வளவுதான் சாப்பிடுறோம், இல்லாட்டி ஒரு நாள் நல்லா சாப்பிட மாட்டேங்கிறோம். அப்ப என்னதான் நடக்குது? ஏன் மனுஷனால ஃபுல்லா எனர்ஜியா இருக்க முடியல, ஏன் டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டயர்ட்னஸ் இன்னொரு டேர்ம் வச்சு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் ஃபேட்டிக். சரியா? there are 2 types of fatigue. 2 விதமான டயர்ட்னஸ் மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஒரு 2 விதமான டயர்ட்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கல் டயர்ட்னஸ் அண்ட் மென்டல் டயர்ட்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசிக்கல் அண்ட் மென்டல். இப்ப நம்ம எல்லாரும் பார்க்க போறது இந்த 2 தான். பிசிக்கல் டயர்ட்னஸ்னா என்ன, மென்டல் டயர்ட்னஸ்னா என்ன, இததான் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுனாலே லைஃப் ஈஸியா எடுத்துட்டு போவீங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெருசா தெரியாது. உங்க உடம்புக்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எப்படி எடுத்துக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சு. சரியா? அப்ப மனுஷனுக்கு எந்த வகையான டயர்ட்னஸ் இருக்கு? 2. ஒண்ணு பிசிக்கல், ஒண்ணு மென்டல். சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டயர்ட்னஸ்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. உடல் ரீதியாக ஒரு மனுஷன் டயர்ட் ஆகுறது எதனால் அப்படின்னு பார்க்கணும். ஏன் டயர்ட் ஆகுறாங்க? வேலை செய்யறோம், டயர்ட் ஆகுது. அது ஒரு நல்லா சுருன்னு வெயில் காலத்துல வெளியே நின்று வேலை பார்த்தோம்னா உடம்புல வேர்த்து கொட்டும். சரியா? அப்படி வேர்த்து கொட்டும் போது உடம்புல இருந்து தண்ணீர் சத்து வெளியே போயிருது. சோ ரொம்ப எனர்ஜி நீங்க அதாவது ரொம்ப கடினமான வேலை செய்யும் பட்சத்தில் மேஸ்திரியா இருக்காங்க, ரோடு போடுறாங்க, வெளியே நிக்கிறாங்க, இப்படி எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு நல்லா உடம்பு வேர்க்கு. சரியா? அப்போ மோர் ஒர்க் யூ டூ. ரொம்ப வேலை பாக்குறீங்க, அதுவும் நல்லா வெயிலே நின்னு பாக்குறீங்க, உங்க உடம்புக்கு நிறைய வேர்க்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, வேர்க்கத்தானே செய்யும். சரியா? சோ உங்க உடம்பு வியர்வை செஞ்சுறது நல்லதுதான். சோ வேர்க்காம இருக்கிறது தான் ரொம்ப பிரச்சனை. ஏசில உட்காந்துட்டு இருப்போங்க, இன்னைக்கு வேர்த்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. வியர்வை வர்றது நல்லதுதான். பட் எக்ஸசிவா இருக்கும்போது வியர்வை உங்க உடம்புல ரொம்ப நீங்க வியர்வை சிந்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புல எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உங்க உடம்புல இருந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. சரியா? அப்ப எலக்ட்ரோலைட்னா என்னங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட நான் சொல்லி கொடுத்துட்றேன். அந்த எலக்ட்ரோலைட்னால பிரச்சனை வர்றதையும் என்னதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பா உங்க உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கு, இது உனக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது, ரொம்ப நாளா தீர்வாக்காம இருக்கு, இதுக்கு சின்ன தீர்வு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் ஒரு நாளைக்கு 2 மட்டும் எடுத்துக்கோங்களேன், அபாரமா உங்க உடம்புக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? திரும்பவும் சொல்றேன், எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இது ஒரு வகையான மினரல்ஸ் நம்ம உடம்புல ரத்தத்திலையும் நம்மளுடைய வியர்வையிலும் இருக்கக்கூடிய மினரல்ஸ். சரியா? இதுதான் நம்ம உடம்புல நம்மளுடைய நீர் சத்தை கரெக்டா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. நம்ம உடம்புல 65% நீர் சத்து நிறைந்தவை ஒவ்வொரு உறுப்புகளும். சரியா? அப்ப இந்த எலக்ட்ரோலைட் உடம்புல கம்மியாச்சு பிரச்சனை வருமா அப்படின்னு பிரச்சனை வரும். சரியா? அப்ப எலக்ட்ரோலைட்ஸா என்னென்ன சத்து சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம்,
குளோரைட், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட், இது எல்லாம் தான் எலக்ட்ரானிக்ஸ். சரியா? இது நம்ம எதுல இருக்கோம்னு சொன்னேன், நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்கோம், நம்ம வியர்வையில வெளியே போகும். இது உங்க ரத்தத்துல இந்த சத்துக்கள் எல்லாம் கூட குறைய இருக்கும்போது உடம்பு குட்டி பிரச்சனையா செய்ய ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு எலக்ட்ரோலைட் கம்மி ஆகுறதுனால வருது அப்படின்னு கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது. சரியா? சோ நம்ம உடம்புல நீர் சத்து கரெக்டா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். தாகம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி குடிக்கணும். சரியா? சோ நம்ம ஒன்ஸ் உங்களுடைய உடம்புல அந்த நீர் சத்து இம்பேலன்ஸ்ட் ஆகும்போது ரத்தத்துல இந்த எலக்ட்ரோலைட் சத்துக்கள் இல்லாட்டி என்னங்க பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை போட்டிருக்கு. பட் நான் வந்து ஒரு 10-12 பிரச்சனை இதோட ரிலேட் பண்ணி சொல்றேன். இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுக்கும். சரியா? ஏன்னா நீங்க சில பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்பீங்க, டாக்டர் பிரச்சனை இது மாதிரி அப்படின்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சிம்பிளா. நம்ம என்ன யோசிப்போம், என்னடா ஒரு குட்டி பிரச்சனை தான் சொன்னேன், காசுக்காக பிளட் டெஸ்ட் பாக்குறாங்களோ அப்படின்னு. அப்படி கிடையாது. சோ டாக்டர்ஸ் எதுக்கு உங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோடியம் அளவு உங்க உடம்புல நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி சில சத்துக்கள் எந்த அளவுல இருக்கு, கூட கரைகள் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதற்காக தான் டாக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதற்காக உங்ககிட்ட அவங்க வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னா புதுசா ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கிறதுனால நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? அப்ப எலக்ட்ரோலைட்ஸ் உடம்புல கம்மியாகுது, அப்ப என்னங்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெயின் பிரச்சனை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல காட்டுறது வந்து திங்கிங் பவர். சரியா? உங்களுடைய நினைவாற்றல் குறையும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்டா இருக்கும் பட்சத்தில். இப்ப என்னங்க உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஞாபக மருதி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ஞாபக மருதி வரும். யார் ஒருத்தங்க அடிக்கடி எதையாச்சும் மறக்கிறாங்களோ, சரியா? நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப யாருன்னே தெரியாம மறக்கிறது அப்படிலாம் கிடையாது, குட்டி குட்டியா மறக்கிறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் செல்போன் எங்க வச்சுட்டோம்னு மறக்கிறது, டிவி அமுத்திட்டோமா எந்த அமுத்திட்டோமா அப்படின்னு டவுட் வருது, சாவி எங்க வச்சோம், செல்போன் எங்க வச்சோம், இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் மறந்தா பரவாயில்ல, எப்பவுமே மறக்குதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனை தானே. சரியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் இருந்தா பரவாயில்ல. டெய்லி அப்படியே இருந்தா, டெய்லி சாவியை தேடினா, டெய்லி செல்போனை தேடினா, டெய்லி பெல்ட்டை தேடினா, இப்படி டெய்லி இருந்துச்சுன்னா அது வந்து திங்கிங் பவர் கம்மி பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அது நீங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இல்லையா? பட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் சின்ன சின்ன விஷயம், சின்னது தானே, சின்ன தலைவலி தானே, சின்ன முதுவலி தானே, சின்ன முட்டி வலி தானே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் நினைச்சு போய்கிட்டே இருக்கீங்க. பட் இந்த சின்ன விஷயம் தான் பெரிய விஷயத்த கொண்டுட்டு வந்து விடுது. சரியா? அப்ப எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆனா திங்கிங் பவர் வந்து குழப்பம் வருமா மனதளவில? அது போக எனக்கு வந்து திங்கிங் பவர் கொஞ்சம் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், குறையும், பிரச்சனை வரும். இன்னும் ஒரு 10 பிரச்சனை போல நான் சொல்றேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகள் இருக்கும் நபர்களை பாத்தீங்கன்னா உடனே எப்ப அவங்க உடம்புல எலக்ட்ரோலைட் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கோம். சரியா? அப்ப என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது கன்ஃபியூஷன், இரிட்டபிலிட்டி, ஒரு குழப்பமான மனநிலை வந்து கொண்டுட்டு வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா. சரியா? உடம்புக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது, கூட குறைய இருக்கும் அந்த எலக்ட்ரோலைட்ஸ். பட் இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புல ரொம்ப கன்ஃபியூஸ்டான மைண்டுக்கு போயிடுறீங்க. ஒரு எரிச்சல், ஏன்னே தெரியாது, எதுக்கு எரிஞ்சு விழுறீங்கன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவீங்க. சரியா? யார பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. இந்த ஒரு சூழ்நிலை மனநிலையில நீங்க யார பாக்குறீங்களோ அவங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கலாம். நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை வந்து அவங்க தொடர்ந்து ஒரு வாரம் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பிரச்சனை கன்ஃபியூஷன், இரிட்டபிலிட்டி, டயரியா, கான்ஸ்டிபேஷன். சரியா? சோ ரொம்ப அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே இல்லாட்டி அடிக்கடி மோஷன் போற மாதிரி இருந்தாலோ, இல்லாட்டி மோஷன் போடுறது கஷ்டப்பட்டாலோ. அடுத்தது டயர்ட்னஸ், ரொம்ப டயர்டா தெரியாது, டயர்டா இருக்கும். தலைவலி, ஹெட்டேக், தலைவலி, அடிக்கடி தலைவலி இருந்தாலோ. இர்ரெகுலர் ஆர் ஃபாஸ்ட் ஹார்ட் பீட். சரியா? சிலர் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, பட்டப்பட்டன்னு வருது எனக்கு நெஞ்செல்லாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல,
அதுக்கெல்லாம் காரணம் இல்லாமலாம் சும்மா நெஞ்சு திடீர்னு படபடன்னு அடிக்காது. அப்படி அடிக்கிறதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்ல இருக்கும். மசில் வீக்னஸ், கிராம்ஸ், கை கால் அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வலியா இருக்கு, உடம்பு வலி பிச்சு எடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அது போக வாமிட்டிங், நாசியா, ஒமட்டல், நம்னஸ், கை கால் எல்லாம் மரத்து போற மாதிரி இருக்கிறது, வில்லன் இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஆஹ் உடம்புல வந்து தண்ணி சத்தே இல்லாம இருக்கிறது. இது எல்லாத்திற்கும் காரணம் உங்க உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா. இப்ப நான் ஒரு 10 பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா, 10-12 பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா இப்படி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகும், கண்டிப்பா ஆகும். சரியா? அதற்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, தண்ணீர் சத்துக்காக தண்ணீரை வந்து ரொம்ப குடிக்க கூடாது. நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன் குடிக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு 7 லிட்டர் குடிக்கிறேன், 8 லிட்டர் குடிக்கிறேன், ரொம்பவும் குடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுவுமே ஒரு அளவுதான். ஆஹ் இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு வெளிய வாங்கி கோக்கு, பெப்சி அப்படின்னு குடிக்கிறது. சரியா? அதை குடிக்கிறது எவ்வளவு தீமையானதுன்னு தெரியும். முன்னாடிதான் எல்லாருக்கும் தெரியாம குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சுதான் பண்றாங்க. பர்கர் நல்லது இல்லைன்னு தெரியும், சிக்கன் நல்லது இல்லைன்னு தெரியும். அதுவும் கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமே ப்ரீ மெச்சூர் ஆகுறது சிக்கன் சாப்பிடறதுனாலதான் தெரியும். சரிப்பா, உங்க குழந்தைக்கு சிக்கன் வாங்கி தராம இருக்கீங்க, வாங்கி தரோம். இப்ப எல்லாருக்கும் கேன்சர் வருது, அது வருது, எல்லாத்துக்கும் எல்லா காரணமும் தெரியுங்க. இருந்தாலும் இந்த கோக்கை வாங்குறது, பெப்சியை வாங்குறது, மாசா வாங்குறது, அதுக்கு பின்னாடி அவனே போட்டிருப்பான் சரியா, எவ்வளவு கெடுதல் உள்ள, என்ன ஒரு பிளேவரிங் சப்ஸ்டன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது எல்லாத்தையும் வாசிச்சுட்டு எவ்வளவு சுகர் இருக்குன்னு வாசிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்குவோம், கலர் கலரா குடிப்போம். வெயில் காலத்துல இது இப்ப ஃபேஷன் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் குட்டி குட்டி பாட்டில் கலர்ஸ், இதான் வெல்கம் ட்ரிங்கே. அப்ப நல்லது இல்லைங்கன்னு சொன்னா, ஏப்பா என்ன இதான் குடுக்கறதுக்கு தோதா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாவட்டம் சொல்லி எல்லாருமே கொடுக்குறோம். இதுல வந்து வெறும் சால்ட் அண்ட் சுகர் தான் இருக்கு. சரியா? பட் நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க உடம்புல இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது இம்பேலன்ஸ் ஆகுறதை தடுக்கும். நான் ஸ்டாப் எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரியா? இந்த சோடியம், குளோரின், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இந்த சத்தெல்லாம் கூட குறைய இருக்கும் போது உங்களுக்கு சும்மா தலை சுத்துறது, வாந்தி வர மாதிரி இருக்கு, ஒரு பேதி ஆகுறது, நெஞ்சு படபட நடிக்கிறது, எனர்ஜியே இல்லாம இருக்கு, உடல் வலி எடுக்கிறது, இது எல்லாம் உங்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் அப்பப்போ எடுத்துக்கிறதுனால தவறே கிடையாது, உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும் உடம்பு. அப்ப இந்த எலக்ட்ரோலைட்ஸ் என் உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணணும், அதாவது நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் நான் இப்ப எடுத்துக்கிறேன், சரியா, எனக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க சுருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல நீர் சத்தை கரெக்டா வைக்குது, உடம்புல இருக்க வேண்டிய அந்த எலக்ட்ரோலைட்ஸ கரெக்ட் பண்ணுது. அது போக உடம்புல இட் கேரிஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல் சொல்லலாம். அதாவது நம்மளுடைய மூளையில இருந்து அந்த நரம்பு வழியா எலக்ட்ரிக்கல் சிக்னல் போய்கிட்டே இருக்கு. இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னா, ஒரு காஃபில தொட்ட சூடா தொட்ட சுடுது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஏதாச்சும் ஒண்ணு ஜில்லுன்னு குடிச்சோன்னா ஜில்லுன்னு இருக்கு, ஏதாச்சும் அடிச்சா வலிக்குதே அப்படின்னு. இது எல்லாமே ஒரு வகையான ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். சரியா? இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கரெக்டா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பொருளை பார்க்கும் போது அது என்ன பண்ணணும், ஓ சீப்புனா இதை வச்சு தலை சீவணும், ஓ இவங்க வந்திருக்காங்களா, இவங்க நம்மளுடைய சித்தி சித்தப்பா, இப்படி எல்லாத்துக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வேலை பார்க்கலன்னா எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சரியா? அப்ப உடல் ரீதியா டயர்ட் ஆகுறதற்கு எப்படி நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். அடுத்தது மென்டல், அதாவது மன ரீதியா சோர்வாகுவாங்களா மக்கள், இதைதான் பார்க்க. உடல் ரீதியா சோர்வாகிறதையாச்சும் வந்து கொண்டுட்டு வந்துடுறாங்க, மன ரீதியா சோர்வடைகிற மக்கள் தான் இப்ப நிறையவே இருக்காங்க. மெயினா இந்தியாலதான் பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா, அது போக ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்றாங்க. ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியர்கள் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய கண்ட்ரி அப்படிதான் இருக்கு. சோ வேற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு, இவங்களோடதான் லைஃப் ஃபுல்லா லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாண்டிங்கே கிடையாது. அவங்க வந்து எப்பனாலும் போய்க்கலாம், யாரு கூடனாலும் இருந்துக்கலாம். பட் நம்ம கண்ட்ரி வந்து இன்னொன்னு அப்படிலாம் ஃபுல்லா மாறல.
இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா அந்த ஒரு மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருது. நம்ம இப்படிதான் லைஃப், இதுதான் அப்படின்னு பண்ணும்போது ஆஹ் மன ரீதியாக மக்கள் பாதிப்படைகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் பாதிப்படைகிறது உறுதி. அதுவும் மெயினா பெண்கள் பாதிப்படைகிறாங்க. இந்த பாதிப்படைறதுல இருந்து மக்களை பாதுகாக்கிறதற்காக நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எப்படி உதவுது, இதைதான் நம்ம பார்க்க போறோம் இப்போது. சரியா? இப்ப ஏன் மைண்டை வந்து ஆக்டிவா வச்சிருக்க முடியல, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆக்டிவா இருக்கும், ஏன் முடியல சொல்லி கேட்டீங்கன்னா, ஆஹ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆறாங்க, டிப்ரெஸ்ட் ஆறாங்க, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு இது, என்ன வாழ்க்கை அப்படின்னு மனிதர்களுக்கு என்ன ஆகுது, போக 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா ஆயிருது. சரியா? நிறைய இதுல வேலை சொல்றாங்க. ஐடி ஃபீல்ட்ல நம்ம எவ்வளவோ இதா படிக்கிறோம். ரொம்ப கொஞ்சம் வயசுதான், திடீர்னு ஹார்ட் அட்டாக், நாளைக்கு 2 நாளுக்கு முன்னாடி கல்யாணம் இருந்துச்சு, இப்ப இறந்துட்டாரு. இதெல்லாம் ஏன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதாங்க நம்மளால வேலை பார்க்க முடியும். சரியா? அதை மீறி வேலை இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே நம்மளுக்கு டிஃபர் ஆகுதுல. இப்போ நைட் ஷிஃப்ட் வேலைன்னா மார்னிங் வேலை பார்க்கறது கரெக்டான ரொட்டீன். சோ ஈவினிங் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸுமே என்ன பண்ணணும்னா அதோடய கூட்டுக்கு போயிடும். ஈவினிங் கரெக்டா 6 மணிக்கு மேல அந்த டைம் புடிச்சுக்கிட்டு நீங்க அணையா இருந்தா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறீங்க, நைட் எல்லாம் வேலை பாக்குறீங்கன்னா உடம்பு மைண்ட் ரெண்டுமே பாதிப்படைங்க. சரியா? இப்போ மைண்ட் அளவு டிப்ரெஸ்டா இருக்கீங்க, ஏதோ ஒரு லாஸ் வந்துருச்சு, யாரோ இறந்துட்டாங்க, இல்லாட்டி நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்களோ அது மாதிரி வாழ்க்கை போகலன்னா உங்களால உடல்ல எனர்ஜி இருந்தாலும் வேலை பார்க்க முடியாது. அப்ப நீங்க 8 மணி நேரம் உங்களால தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல உங்களால தூங்க முடியாது. நீங்க நினைப்பீங்க நம்ம தூங்கணும், நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. பட் நிறைய பேர் சொல்ற பிரச்சனை, அதுவும் நான் வந்து மெயினா லேடிஸ் எனக்கு சொல்றது என்னன்னா, மேம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மேம், என்னால தூங்க முடியல, எனக்கு வந்து தூங்கியே நான் வந்து பல வருஷம் ஆச்சு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, கேக்குறதே கஷ்டமா இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு சொல்றாங்க. நல்லா தூங்கி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சா? அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தூக்கம் வரலன்னு சொல்றாங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வரலங்க அப்படின்னு சொல்றாங்களா, ரிஃப்ரெஷரை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தூக்கம் வராததுக்கும் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல இருக்க அந்த உங்களுக்கு சத்து எல்லாம் என்ன பண்ணும்னா நியூட்ரிலைட், அந்த எலக்ட்ரோலைட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நல்லா தூக்கம். இப்பதான் ஒரு மனுஷனுக்கு பெருசு. ஒரு 8 மணி நேரம் மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நன்றாக வந்து தூங்கணும். சோ கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கினாதான் மனுஷனுக்கு பிரச்சனை வராது. உங்ககிட்ட யாராச்சும் பேசும் நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேம் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் அதற்கு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தூக்கம் வரல அப்படிங்கிற காரணத்தை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கேட்கணும். ஒரு 1 மணி நேரம் போல ஸ்பெண்ட் பண்ணுங்க, தனியா அவங்க கிட்ட வந்து பேசுங்க. இதனால நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிஎம் பொருட்கள் மொத்தத்தையும் கொடுக்கலாம். ஒரு மனுஷன் மனசால ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க, டென்ஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையை அவங்களுக்கு கேட்கறதற்கு ஆளே இல்லை. சோ நீங்க கேட்கும் பட்சத்தில், அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்ககிட்ட அவங்க எல்லா பொருளும் வாங்குவாங்க. சரியா? அப்ப மன ரீதியா டென்ஷனா இருந்தீங்கன்னா சரி தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அது போக அந்த டைம் நீங்க சத்துள்ள சாப்பாடு கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க. சரியா? ஏன்னா மைண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு, சாப்பாட்டுல பண்ணுவீங்க. அதுவும் உங்களோட உடல் ரீதியா பாதிக்கும் பாதிக்கும் பாதிக்கும். சரியா? அப்ப ஒரு மனுஷனுக்கு உடல்ல பிரச்சனை, எனர்ஜி இல்லாம போகணும்னா போகும். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, பட் வீட்டுல ஏதோ பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, யாரோ இறந்துட்டாங்க, அதனால எனர்ஜி இல்லாம போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் போகும். சரியா? சோ நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எனர்ஜி படிப்படியா குறையுது வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அது நார்மல். பட் எனக்கு வந்து காலையில 9 மணிக்கே எனர்ஜி இல்லை, ஏன்னா நான் நைட் தூங்குற சரியா தூக்கம் வரலாம் அப்படிங்கிறது நார்மல். அப்படி இருக்கக்கூடாது. மக்கள் ஒன்ஸ் உடல் ரீதியா அவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற போது தேர்ந்தெடுக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டீ, டீ காஃபி. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ காஃபியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி ஹேபிட்டா வச்சிருக்கோம். நான் வந்து டீ குடிப்பேங்க, காஃபி குடிப்பேங்க அப்படின்னு சொல்றோம்.
சரிங்க, எதுக்குங்க டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டீ காஃபி வந்து குடிக்கிற மாதிரி ஆயிருச்சு. சிறு குழந்தைகள் கொடுக்க மாட்டோம். பட் அதுக்கப்புறம் குடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. So இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ காஃபி ஓரளவுக்கு குடிங்க. அதுதான் நல்லது. ஸ்மோக்கா நல்லதே கிடையாது. ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அதை குறைக்கிறது தாங்க பண்றேன். நான் வந்து காலையில சீக்கிரம் எந்திரிச்சு போறேன். அப்ப நான் வந்து டீயை குடிச்சிட்டு போயிடுவேன், காஃபியை குடிச்சிட்டு போயிடுவேன். சமைக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது. இப்படியே நம்ம என்ன பண்றோம்னா, டீ காஃபி வந்து ரொம்ப குடிக்கிறோம். சரியா? டீ காஃபி நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து கெஃபைன் அப்படின்னு பொருள் இருக்கு. இந்த கெஃபைன் தானே உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்குது. ஒன்று குடிக்கிறீங்களா, ஜஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜிக்காக தான் நம்ம எல்லாருமே குடிக்கிறோம். உலகம் ஃபுல்லா வந்து வேர்ல்டு ஃபுல்லா நம்ம காஃபி குடிக்கிறது காரணம் அதுதான். பட் இட் இஸ் சேஃப் when it is considerable. ஒரு டீ குடிக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி மேக்சிமம் 2 தடவை குடிக்கிறீங்களா, சரின்னு ஒத்துக்கலாம். பட் 4 டீ 4 காஃபி இது எல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. 4 டீ 4 காஃபி இதெல்லாம் எங்க போய் முடியறது? அப்ப கெஃபைனோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கூடிரும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கம்மியா இருக்கும், கரெக்ட் தான், ஒண்ணும் செய்யாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த டீ காஃபி குடிக்கிறதுனாலயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக வரும். சரியா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ காஃபி குடிக்கிற மக்கள்கிட்ட ஒன்ஸ் இந்த டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு ஒருவேளை கட் பண்ணிட்டு நியூட்ரிஷன்ல ப்ரோடேட் எடுக்க சொல்றாங்க. ஒன்னும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடாது. ஏன்னா டீ காஃபில கிட்டத்தட்ட 120 இருந்து 130 மில்லிகிராம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கஃபைன் இருக்கும். இது நல்லது கிடையாது. நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர்லயும் கஃபைன் வச்சிருக்கோம். பட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஒன்லி 64 மில்லிகிராம் தான் இருக்கு. கெஃபைன் என்ன பண்ணோம்னா உங்க மூளை எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக்கும். அதுக்காக உள்ள அதை வச்சிருக்காங்க. பட் குறைந்த அளவு வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டீயை விட்டுட்டு நீங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் குடிங்க. சரியா? இதற்கு நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருந்திருக்காங்க. எனக்கு ஒரு மேம் சொன்னாங்க, மேம் நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு. உடனே நான் என் பேக்ல இருந்த நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுத்து கொடுத்தேன்னா அவருக்கு ரொம்ப எனர்ஜியா இருந்துச்சு. அவர் வந்து இது என்னது மேம், இது எனக்கு பயங்கர எனர்ஜியா இருக்குன்னு கேட்டு குடிச்சு வாங்கி அவ்வளவு ஆர்டர் பண்ணி ஃபுல்லா வந்து டெய்லி குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, மேம் எனக்கு வந்து இதை உடனே எனக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க. உண்மை. சரியா? நான் சொன்னது உண்மை அப்படின்னு நீங்க நம்பணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத வாங்கி நீங்க குடிச்சு பாருங்க. சரியா? சோ மெயினா எப்ப உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அந்நேரம் நீங்க குடிச்சு பாருங்க. நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இதுக்குள்ள கெஃபைன் வந்து வச்சிருக்காங்க. சோ டீ காஃபி குடிக்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து விடுங்க. நெஞ்செரிச்சல், அசிடிட்டியில இருந்து உங்களுக்கு வந்து விடும். அது போக ஸ்மோக் பண்றது, ட்ரிங்கிங் பண்றது நல்லதே கிடையாது. உங்க வயிறுல இருந்து எல்லா உறுப்புகள், சிறுகுடல், பெருகுடல்ல இருந்து உங்க லிவர்ல இருந்து எல்லாமே டேமேஜ் ஆகும். சரியா? அப்ப அவங்க கிட்டனா என்ன சொல்லணும், இதுக்கு பதிலா நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். சரியா? ஷார்ட்டா சொல்லணும்னா நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எதற்குன்னா, ஒன்ஸ் உங்களுடைய வண்டியில வந்து பேட்டரி வந்து போயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜம்பர் கேபிள் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம்ல. அதே மாதிரி எப்பெல்லாம் உங்க உடம்புல எனர்ஜி இல்லையோ, எனர்ஜி வேணும்னு நினைக்கிறீங்களோ, நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள டாரைன் அப்படின்ன பொருள் வந்து வச்சிருக்காங்க. இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான அமினோ ஆசிட்ஸ். இத ஃபாரின் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் எனர்ஜி பிளஸ் இதெல்லாமே ஒரு வகையான ஹெல்த் ட்ரிங்க் ஃபாரின்ல இருக்கிறது. இங்க நம்ம வந்து பார்க்க முடியும். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மூளையை நல்லா அப்படி ஒரு சுறுசுறுப்பாக்கி விட்ட மாதிரி. எப்பயாச்சும் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க, மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கும், பயங்கர எனர்ஜி இருக்கும், அனையாரும் எதையும் சாதிக்கலாம், நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு வேகம் வரும் இல்லையா? ஆமாங்க. இதுக்குள்ள இருக்கிற அந்த டாரைன் அப்படிங்கிற பொருள் அப்படி உங்களுடைய மூளையை வந்து அப்படியே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஆக்கிவிடும். நீங்க உடனே ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல ஒரு மென்டல் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குடிச்சு உடனே உங்களுக்கு வித்தியாசம் 1 நாள்ல 2 நாள்ல தெரியுமான்னு கிடையாது, 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதுதான் நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர். சரியா? அப்ப நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் என்னது? உங்களுடைய டயர்ட்னஸ வந்து விரட்டுறதற்காக ஒண்ணு. எந்த டயர்ட்னஸ்? மைண்ட் அளவு யார் டயர்ட் ஆகுறாங்களோ, உடல் ரீதியாக டயர்ட் ஆகுறதற்கு 2க்குமே நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருமையா இருக்கும். சரியா? அப்ப உடல் ரீதியா சரி, மன ரீதியா சரி, யார் ஒருத்தர் டயர்டா ஃபீல் பண்ணிருக்கோம், எனக்கு எனர்ஜியே இல்லைங்க, என்னால ஒண்ணுமே முடியலங்கன்னு சொல்றவங்களுக்கு
ரொம்பட்டுது, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, எனக்கு வந்து கை கால் எல்லாம் வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரியே இருக்கு, கான்ஸ்டிபேஷன் ஆகுது, எனக்கு டயரியா மாதிரி இருக்கு, மறந்துகிட்டே இருக்கு. இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றவங்களுக்கும் வாழ்க்கையே பிடிக்கலங்க. என்னங்க வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. இப்படி சொல்றவங்களுக்கும் கொடுத்தாங்க. எங்க வீட்டு பிரச்சனைனா சரியாகுமாங்க இல்ல பிரச்சனை கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதானே செய்யுது. அதை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கறதுதான் மெயின். அதுக்கு உடல் வந்து சப்போர்ட் பண்ணணும். புரியுதா? சரியா? சோ அவங்க மைண்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற விடக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பா நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் பண்ணுங்க. இட்ஸ் பியூர் 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 ஃப்ரூட் ரைஸ். சரியா? இது நம்மளுக்கு 2 டேஸ்ட்ல இருக்கு. ஒன்னு வித் கிரேப் அண்ட் பொமக்ரானட், இன்னொரு நமக்கு ஆரஞ்சு. சரியா? யார் யாருக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ பிடிக்கிற. இது வந்து நிஜ ஃப்ரூட்ஸ். நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. இது வந்து டெட்ரா பேக்னால கவர் பண்ணிருக்காங்க. டெட்ரா பேக்னா 6 லேயர்ஸ் ஆஃப் பேக்கிங். நீங்க ஒன்ஸ் அதை பிரிச்சு பாருங்களேன், அழகா இருக்கும். காத்து சன்லைட் இதெல்லாம் படாம கெட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக டெட்ரா பேக்னால நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹெல்தி ஃப்ரூட் ஜூஸ் ட்ரிங்க் இன் இந்தியா. ஸோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் ஒர்க்கு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உடனே குடிச்சிடும். வச்சு 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 4-5 நாள் வந்து மாசா ஸ்லைஸ் குடிக்கிற மாதிரி குடிக்க கூடாது. ஏன்னா இது வந்து ரியல் ஃப்ரூட், கெட்டு போயிடும். நீங்க காலையில வந்து ஒரு என்ன சொல்ல, இப்ப ஆப்பிள் ஜூஸ் போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரம் தான் நம்ம குடிப்போம். ஒரு 6-7 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ஆப்பிள் ஜூஸ் வெளியே இருக்கிறது குடிச்சிடணும். பட் நீங்க ஒரு ஆப்பிள் பீஸ் வாங்குறேன், ஒரு ட்ரிங்க் வாங்குறேன், அது ஆப்பிள் தானே, அதை நான் வச்சு வச்சு குடிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஆப்பிள் இருக்குமான்னா டவுட், கொஸ்டின் மார்க். ஆப்பிள் கிடையாது. நீங்க வாங்குற மாசாக்குள்ள மேங்கோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். சோ அதை நீங்க வச்சு வச்சு எவ்வளவு நாளும் குடிக்கலாம். பட் இதுக்குள்ள நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷருக்குள்ள வந்து கிரேப்ஸ் இருக்கு, பொமக்ரானட் இருக்கு, அது ரியல். ஸோ ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா 1 டேக்குள்ள யூ ஹேவ் டு ஃபினிஷ் இட். சரியா? சோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சோ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டிருக்க ப்ராடக்ட்டை நம்ம தாராளமா வாங்கலாம். யோசிக்கவே தேவையில்லை. யாருக்காச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். இது வந்து குழந்தைகளுக்கான ட்ரிங்க் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள அந்த டாரைன் இது எல்லாம் கெஃபைன் எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். சரியா? சோ பிரெக்னன்ட் விமனுக்கும் நம்ம இதை கொடுக்க கூடாது. அது போக இதுல நமக்கு நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் இனிப்பாதான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ட்ரிங்க்ஸ் இதுக்குள்ள நம்ம சுகர் சேர்க்கல, பட் அந்த நேச்சுரல் பியூர் ஃப்ரூட்ஸை சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து வந்துடும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்காதீங்க. அது போக கிரிட்டிக்கலா யாராச்சும் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது வாழ்க்கையில அவங்களுக்கு நிறைய சர்ஜரி, நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பட் அவங்க ஒன்ஸ் வந்து இதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிறதா தி பெஸ்டா இருக்கும். மித்தபடி வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. சோ நீங்க இதை மெயினா எப்படி யாருக்கு ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி வந்து நிறைய தேவைப்படும். விடை விடாம பேசுறவங்களுக்கு. ஏன் இதை மெயினா இப்ப சொல்றோம்னு கேட்டீங்கன்னா RCMல இருக்கிற நீங்க மெயினா மீட்டிங்ஸ் நிறைய போடுங்க. நீங்க பேச வேண்டியிருக்கு. அப்ப நீங்க ஒண்ணு புடிச்சிட்டு போங்க. பேசுறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், யாருக்கெல்லாம் இது மாதிரி பேசுற இருக்கோ அவங்களுக்கு இதை கொடுங்கள். அது போக யூத் வந்து கோக்கு குடிச்சு, பெப்சி குடிச்சு இதுதான் வந்தா அப்படின்னு லைஃப் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது வந்து தவறு. அது எல்லாத்தையும் மாத்துங்க. மாத்தலாமா? மாத்த முடியும். ஒன்ஸ் ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல, மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து எவ்வளவு நாள் தான் நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் அது வந்து நல்லது நடக்கிற இடத்துல கொடுப்போம். அதற்கு பதிலாக நீங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரையோ இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அப்படியே வச்சிருந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பா குடிச்சிட்டு சூப்பரா இருக்குங்க, இது என்னதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி உங்களுடைய பிசினஸ் கூட நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்ஸ் யாராச்சும் லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறாங்களா அவங்க கிட்ட கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் டிரைவ் அந்த ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அப்படியே கண்ணு வந்து சொருகும் அவங்களுக்கு. அந்த டைம் இதை குடிக்கும் போது அவங்க அடுத்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். பயங்கர எனர்ஜியா அவங்க அந்த தூக்கம் இதெல்லாமே இருக்காது. சரியா? சோ அப்ப நீங்க ஒன்ஸ் நீங்களே டிரைவ் பண்ண முடியுங்களா ரொம்ப தூரம், உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணுமா, ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் போறீங்களா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெஃப்ரெஷர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? சோ டான்சர்ஸ்க்கு கொடுங்க, அத்லட் பிளேயர்ஸ்க்கு கொடுங்க, யாராச்சும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா கண்டிப்பா கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதை புடிச்சிட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒண்ணு மெயினா நீங்க இருக்க போறீங்களா, நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேச போறீங்களா, 1/2 மணி நேரம் பாட போறீங்களா, டான்ஸ் ஆட போறீங்களா, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கா, காம்படிஷன் இருக்கா, உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நீங்க தான் தலைமை தாங்கி நடத்தணுமா, உங்களுக்கு எனர்ஜி தேவையா, சாப்பிட்டுட்டு இதை குடிச்சிட்டு நீங்க போங்க. அபாரம் ஆற்றல் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆற்றல் வந்து ரெட்டிப்பா தெரியும். சரியா? இப்ப என்ன பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இதை புடிச்சிட்டு எழுத சொல்லுங்க. என்னமோ படிச்சதெல்லாம் கடற்கரை ஞாபகம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? சோ வித்தியாசம் தெரியும். இத வந்து நீங்க கொடுங்க. ஜூஸ் சென்டர்ஸ்ல எல்லாத்துலயும் இத உங்களுக்கு வச்சு ஒரு எனர்ஜி ட்ரிங்க், ரியல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சு கொடுங்க. மால்ஸ்ல இது எல்லாத்துலயும் கேளுங்களேன். உங்களுக்கு பிக்கப் பண்றது ஈஸியா இருக்கும். சோ ஒன்ஸ் இதை நீங்க வச்சுட்டு குடிக்க பாருங்க. அப்பதான் உள்ள இருந்து உங்களால பேச முடியும். ஏதாச்சும் உங்களை தடுத்து நிறுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெரிய ஆளா வருவோம்னு நினைப்போம். கூட வந்து ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி உங்க உடம்பு எதையாச்சும் தடுத்து நிறுத்துச்சுன்னா அதை தகர்த்தெறிஞ்சிட்டு போடுறதற்கு உங்களுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் உங்களுக்கு மோட்டிவேஷன் இதெல்லாம் வேணும். அதுக்கு நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க மேக்சிமம் ஒரு நாளைக்கு 2 பேக்கெட், சரியா? சோ 2 பேக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும். மத்தபடி நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட். இதை எடுத்துக்கோங்க. எடுத்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா செலிப்ரேஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ டவுட் இருக்கவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ டவுட் இல்லாதனால நான் அப்படியே உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா செலிப்ரேஷன் சொல்லிடுறேங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா செலிப்ரேஷனா என்ன, இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷம் நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க சார், சுகுமார் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குராசியம் சார். மேடம், இந்த ஏஜ் லிமிட் சொல்றாங்களா, சின்ன குழந்தைங்க கொடுக்க கூடாதுன்ட்டு, அது எத்தனை ஏஜ் வரைக்கும் கொடுக்க கூடாது மேடம்? நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் 18 வயசு. 18 வயசுக்கு மேல கொடுக்கணுங்களா? ஹலோ, சவுண்ட் கேட்கல மேடம். ஆமா சார், 8 இயர்ஸ். ஓகே ஓகே, 18 வயசுக்கு மேல தான் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். ஆமா. தேங்க்யூ 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 சார். அடுத்தபடியா நியூட்ரிசார்ஜ் சொல்லுங்க ஜமுனா ராணி மேம். இல்ல, ஜூம் மீட்டிங் பண்றதுக்கு எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. சொல்லுங்க ஜமுனா ராணி மேம். ஜமுனா மேடம் உங்களை கோர்ஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. 95ங்க. கிட்டத்தட்ட ஒரு 95 பீப்புள் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால சேர்ந்துட்டோம். இன்னும் 5 பேர் சேர்ந்துட்டா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டோம்னா, நம்ம மனிஷா மேம் என்ன சொன்னாங்க, 100 பேர் நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால சேருங்கப்பா. நான் வந்து நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது எதற்காக பாடுபடுறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ், நம்மளுக்கு நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் செஷன்ஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ்ல வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம போய் நின்னு கேட்கும் போது எனக்கு நியூட்ரிசார்ஜ் கம்பெனில சொல்ற விஷயங்கள் அவங்க மேம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆள ஸ்ட்ரென்த் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 பேருக்கு இன்னும் 5 தான் இருக்கு. வாவ், சூப்பர் சார். சோ சார் வந்து உடனே ரெடி பண்ணிருக்காங்க. காம்ராஜ் சார், ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க அன்மியூட்ல இருக்கீங்க. சார் காமராஜ் சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார் இத? ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க அன்மியூட் பண்ணாங்க. சூப்பர் சார். இப்ப நம்ம காமராஜ் சார் வந்து ஸ்லைடே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 95 இன்னும் 5 to go அப்படிங்கிற மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. ஆமாங்க, இன்னும் நம்மளுக்கு 5 பேர் தான், 5 பேர் தான். 5 பேர் வந்துட்டா நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா 100 அடிச்சிருக்கோம். சோ நான் இப்ப வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறது, வருஷம் நம்ம நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா செலிப்ரேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் கோலாகலமா நடக்க ஏப்ரல் மாசம். இந்த ஏப்ரல் மாசத்துல போன தடவை நம்மளுக்கு சங்கீதா மேம்
இந்த வருஷம் நம்ம கிட்டத்தட்ட நெருக்கி நம்ம 100 பேருக்கு மேல போறோம் மும்பை செலிப்ரேஷனுக்கு. சரியா? என்னன்னா அங்க இருக்க போது, யார் போகலாம், எப்படி போகலாம், இதைத்தான் சொல்றாங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன். 30 நியூட்ரிசார்ஜ் விமானம் அடிச்சீங்கன்னா ஒருத்தங்க கலந்துக்கலாம், 60 அடிச்சீங்கன்னா 2 பேர் கலந்து கொள்ளலாம். சரியா? அது போக இந்த பிளேசர் இதெல்லாம் நியூ அட்ராக்ஷன்ஸ். இந்த நியூ அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்ல போறேன். இதை கவனமா கவனிங்க. உங்களுக்கு பவர்ஃபுல் ட்ரைனிங் உஜ்வால் பட்னி அவர் கொடுக்குற ட்ரைனிங் அன்னைக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ்ல வந்து மும்பை ஸ்நாக்ஸ், உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மில்க் ஷேக் கொடுக்க போறாங்க. அப்ப டார்கெட் என்னென்ன இதை தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டார்கெட்ல நியூ அட்ராக்ஷன் வந்து பிளேசர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு பிளேசர் கிடையாது. சொல்லுங்க பொன்குணா சார். சொல்லுங்க பொன்குணா சார். இவரு சொல்லுங்க நம்ம சார். உஜ்வால் பட்டேலோட ட்ரைனிங் வந்து ஒரு ஸ்லாப் பார்த்தோம் மேடம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து அவங்க வந்து 2500 PV நியூட்ரி சார்ஜ் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க மேடம். அது அந்த சிங்கிள் நீங்க தான் அமைச்சிருந்தீங்க ஸ்லைடு. இது எனக்கு யாரோ கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. எப்படி சார் சொல்றீங்க? டிசம்பர், ஜனவரி, மார்ச், பிப்ரவரி, மார்ச் 2500 PV இருக்கணும் மேடம். எவ்வளவு பிவி இருக்கணும்? 2500 பிவியா? 2500 PV இருக்கணும். சரி, அந்த ஸ்லைடு வேணா உங்களுக்கு தனியா அமுச்சு விடுறேன். அப்புறமா நீங்க செக் பண்ணி வேணா சொல்லுங்க, மறுபடியும் வேணா சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். அப்படி இருந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி இல்லையே சார், நான் அப்படியே கேள்விப்படலையே. இல்ல அந்த இதுல 2500 அந்த உஜ்வால் பட்டியலை அட்டன் பண்றதுக்கு 2500 PV பண்ணிக்கின்றது உள்ள அந்த ஸ்லாப் இருந்தது, அந்த இது இருந்தது. வேணா நீங்க செக் பண்ணி சரி, பாருங்க. சரி சார். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்ப ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து மொத்தம் 30 பீஸ் அடிச்சாதான் சிங்கிள் என்ட்ரியே போக முடியும். அப்படிதானே சார்? இப்ப 30 பீஸ் நீங்க நியூட்ரிசார்ஜ் விமன் அடிக்கும் போது ஒரு டப்பாக்கு உங்களுக்கு 330 பிவி. அப்ப 30 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்துல 9900 பிவி வந்துடும். நீங்க 30 அடிச்சீங்கன்னா. சரியா சார்? அப்ப இந்த கேட்டகரியில நீங்க எல்லாருமே வந்துருவோமே. தனியா அவங்க வந்து இவ்வளவு பிவி இருந்தாதான் உஜ்வல் பட்னி ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது தாண்டியுமே நம்ம எல்லாருமே அடிச்சிருப்போம்னு சொல்றேன். 30 அடிச்சுதான் நியூட்ரிசார்ஜ் விமன் அடிச்சுதான் எல்லாரும் நியூட்ரிசார்ஜ் மும்பை செலிப்ரேஷனுக்கே போறோம். பிவி 30 அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டப்பாக்கு 330 பிவினா நீங்க 30 அடிக்கும் போது உங்களுக்கு கூட தானே சார் வருது பொன்குணா சார். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்லைடு அனுப்பி வைங்க. அன்னைக்கு சங்கீதா மேமும் எனக்கு கால் பண்ணிட்டு இது கேட்டிருந்தாங்க. நீங்க திரும்ப எனக்கு வந்து அனுப்பிச்சு வைங்க சார். சரியா சார்? அவங்க சொல்லும் போது எனக்கு புதுசா இருந்துச்சு. பட் அனுப்பிச்சு வைங்க, என்னன்னு பாக்குறேன். இப்ப வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா சேராதவங்க கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் நியூட்ரிசார்ஜ் விமானம் 5 அடிக்கிறீங்க. 5 அடிச்சுட்டு நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா செலிப்ரேஷன்ல மாத இறுதியில அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேர்ந்துடலாம். சரியா? அப்ப இப்ப ஜனவரி வந்துட்டோம். சரியா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் 5 குறையாம பாத்துக்கோங்க. ஏன்னா நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால இருக்கணும்னால நியூட்ரிசார்ஜ் விமானம் 5 அடிக்கணும் மாசம். 5க்கு குறையாம பாத்துக்கோங்க. 30 எப்படி அடிப்பீங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. 3 மாசம் 30, ஒவ்வொரு மாசம் 10, 10, 10 முடிஞ்சிருச்சு. 30 வந்துருச்சு. சரியா? இப்படியும் அடிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு மாசமும் நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அடிச்சுக்கோங்க. பட் 5க்கு கீழே போகாம பாத்துக்கோங்க. 5 மாசம் குறையாம பாத்துக்கோங்க. மொத்தம் 30 பீஸ் அடிக்கிறவங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி. சிங்கிள் என்ட்ரிக்கு என்ன கிடைக்கும்? ஷாஷ் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும். கப்பல் என்ட்ரி எவ்வளவு? 60 அடிச்சா கப்பல் என்ட்ரி. சரியா? சோ 60 அடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரிசார்ஜ் பேட்ச், ஷாஷ் பிளஸ் இந்த மோடி போடுற மாதிரி வெயிஸ்ட் கோட், அதாவது ஓவர் கோட். இது எப்ப கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வெயிஸ்ட் கோட் நீங்க 60 பண்ணா கிடைக்கும். அது போக ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு மாதம் 5 கிலோ குறையாம பண்ணிருக்க கூடாது. சப்போஸ் நீங்க 60 அடிச்சிட்டீங்க, பட் நீங்க வந்து ஜனவரி மாசம் 60 பண்ணாம வெறும் 1 தான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா பேட்ஜ், ஷாஷ் இதெல்லாம் கிடைக்கும். பட் வேஸ்ட் கோட் கிடைக்கும். புரியுதா நான் சொல்ல வர்றது? வேஸ்ட் கோட்னா நீங்க ஒவ்வொரு மாசம் 5 குறையாம பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்றேன். 5 குறையாம பண்ணுங்க. 100க்கு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் பிளேசர் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா பிளேசர் கிடைக்கும். பிளஸ் 12 ட்ராஃபி கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், ஷாஷ் கிடைக்கும். பிளஸ் இந்த கோட் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு. அதாவது நியூட்ரிசார்ஜ் விமன் ஜனவரில இருந்து பிப்ரவரி வரைக்கும் 5க்கு குறையாம அடிச்சிருக்கணும். கோட்னா 100 வரணும். வந்துச்சுன்னா உங்களுக்கு பிளேசர் கிடைக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கு குறையா இருக்கு, பட் இந்த 100 அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேசர் மட்டும் வராது. சரியா? இதே இது நீங்க 200க்கு டார்கெட் பண்றீங்களா, உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் விமன் சாம்பியன் ட்ராஃபி கிடைக்கும், நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா பேட்ஜ் கிடைக்கும், ஷாஷ் கிடைக்கும். பட் அலாங் வித் இந்த பிளேசர் வேணும்னா நீங்க ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் 25 பீஸ் குறையாம ஒவ்வொரு மாசமும் பண்ணிருக்கணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சப்போஸ் நீங்க இந்த 3 மாசம் 200 அடிச்சிட்டீங்க, ஆனா ஜனவரியில 25 அடிக்கல, அப்ப என்ன கிடைக்கும்னா ட்ராஃபி கொடுப்பாங்க, பேட்ச் கொடுப்பாங்க, ஷேஷ் கொடுப்பாங்க, பிளேசர் கிடைக்காது. பிளேசர் வேணும்னா அடுத்த 3 மாசம் 25க்கு குறையாம அடிங்க, கூட்டினா 200 வரணும். சரியா? இதுவே 300 அடிச்சா என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா 300 அடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கௌரவிக்க போறாங்க. சரியா? அவங்க ட்ராஃபி கொடுப்பாங்க, ஷீல்டு கொடுப்பாங்க, ஷேஷ் பேட்ஜ் பிளஸ் பிளேசரும் கூட வேணும்னா 300ல நீங்க ஒவ்வொரு மாதமும் 50 50 50 அடுத்து வர 3 மாசத்துல 50க்கு குறையாம அடிங்க. இதுதாங்க டார்கெட். சரியா? இந்த டார்கெட் எல்லாம் நீங்க முடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரா கௌரவிப்பாங்க. நீங்க லீடர்ஸா, ராயல்ட்டியா, உங்களுக்கு கீழே 5 பேரை 30 பண்ண வைங்க. நீங்க டெக்னிக்கலா உங்களுக்கு கீழே 10 பேரை பண்ண வைங்க. நீங்க எமரால்டா உங்களுக்கு கீழே 20 பேரை 30 பீஸ் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பண்ண வைங்க. சரி, நீங்களும் எலிஜிபிளா இருவீங்க. உங்களுக்கும் ஷோர் பேர் லீடர் பிளேசர் கிடைக்கும். நீங்க ஸ்டார் எமரால்டா உங்களுக்கு கீழே 30 பேரை 30 பண்ண வைங்க. இவ்வளவுதாங்க டார்கெட். சரியா? அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மிஷன் 15 crore அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மிஷன் 15 crore பத்தி தான் நான் பொன்புனா சார் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். பொன்புனா சார் வந்து எனக்கு அனுப்பிச்சு விடுறேன் மேம் இருக்காங்க. ஒன்ஸ் அந்த அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாம் நான் காட்டுறேன். மிஷன் 15 crore என்ன, மிஷன் 15 crore இந்த மிஷன் 15 crore வாரியர் எப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது, கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. எல்லாருமே உங்களுக்கு கீழே யாருக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்குறீங்களோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் ஒரு லேப் கூட்டிட்டு போய் இல்லாட்டி லேப்காரங்களை கூட்டிட்டு வந்து ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குங்கிறத ரிப்போர்ட். சரியா? நியூட்ரிசார்ஜ் விமன் 3 மாசம் எடுக்க சொல்லுங்க. அடுத்து ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குங்கிற ரிப்போர்ட். இது மாதிரி 10 பேருக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட் சப்மிட் யார் பண்றீங்களோ உங்களுக்கு மிஷன் 15 crore வாரியர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. மும்பை போகும்போது அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு போனீங்கன்னா ஏங்க இந்த சர்டிபிகேட்டுக்காக நாங்க என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சரியா? இதை வச்சு நீங்க ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சோ இதெல்லாம் உங்களுக்கு நம்ப முடியுதான்னு கேட்டீங்கன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போய் மொத்தமா இப்ப காலேஜ் போறீங்கன்னா அங்க இருக்கிற 100 பேருக்கு 200 பேருக்கு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு 200 பேருக்கு செக் பண்ணோம்னா அதுல மேக்ஸிமம் ஒரு 30 பேருக்கு தான் ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கான். மீது யாருக்குமே ஹீமோகுளோபின் கரெக்டா இல்ல. அதைத்தான் சொல்ல வரும். சோ இது மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுனால நீங்க பல்கா பீப்புளுக்கு வந்து 100 200 நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்க முடியும். எதுவும் சாத்தியம். இதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு கிளினிக்கல் ட்ரையல். இந்த இடத்துக்கு போகும் பட்சத்தில் நீங்க லேப் அவங்களுடைய டைப் பண்ணி ஏதாச்சும் ஒரு ரத்தம் பரிசோதனை மையம் அவங்க கூட இது பண்ணி அவங்கள கூட்டிட்டு போங்க. சூப்பர்வாக இருக்கும். சோ அது போக நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சும்மா பார்க்க போகாதீங்க. சரியா? சோ அதனால இத பத்தி चलिए आज बात करते हैं मिनी क्लिनिकल ट्रायल की। மனிஷா மேம் பேசின வீடியோஸ் இது ஹிந்தில இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். மினி கிளினிக்கல் ட்ரையல் பண்ண நீங்க எதெல்லாம் எடுத்துட்டு போனோம், எப்படி போகணும், பிஃபோர் ரிப்போர்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க கண்டினியூஸா நியூட்ரிஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களான்னு பாருங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா இதை வச்சு நீங்க 10 100 200 அழகா பீப்புளை பிடிக்க முடியும். சோ இந்த வீடியோஸ் உங்கள் பார்வை. करना क्यों है? इसलिए करना है क्योंकि ये जो हीमोग्लोबिन एस्टिमेशन बुकलेट है इसके जरिए जो हम हीमोग्लोबिन का अनुमान लगाते हैं मिनी क्लिनिकल यकीन में बदल जाएगा। हम क्लिनिकली प्रूव कर पाएंगे कि न्यूट्रीचार्ज वुमेन लेने से हीमोग्लोबिन बढ़ता है। करना क्या है? आपको सबसे पहले किसी लैब के पास जाना है, उनसे ये कहना है कि हम RCM न्यूट्रीचार्ज नाम की बड़ी संस्था के साथ जुड़े हुए हैं। हमारे साथ लाखों लोग एक मिशन पर काम कर रहे हैं, बेटियों और महिलाओं को स्वस्थ बनाने का मिशन। और इसमें हम उनका सहयोग चाहते हैं। क्या क्या सहयोग चाहिए?
आप नोट कर लीजिए। पहला, हेमोग्लोबिन टेस्ट पर हमें चाहिए उनसे डिस्काउंट। दूसरा, जब वो टेस्ट की रिपोर्ट देंगे तो 2 रिपोर्ट देंगे, एक रिपोर्ट हमें देंगे, एक रिपोर्ट वो उस यूजर को देंगे या उस इंसान को देंगे जिसका उन्होंने टेस्ट किया है। और तीसरा, मुमकिन हो तो हमारे साथ में वेन्यू पर चलें और वहां चल कर के सैंपल लेकर के आए। अब सवाल ये है, लैब वाला हाँ क्यों करेगा? लैब वाला हाँ इसलिए करेगा क्योंकि ये जो कस्टमर्स उसको मिलने वाले हैं वो बिल्कुल नए कस्टमर्स हैं और इन कस्टमर्स के जरिए ये उनके घरों के बाकी सदस्यों को भी अपना कस्टमर बना सकते हैं। जितने लोग हमारे साथ ये मिनी क्लिनिकल ट्रायल कर रहे हैं उनका अनुभव ये रहा है कि अभी तक तो किसी भी लैब ने उनको डिस्काउंट देने से और हमारे इस अभियान में हमारी मदद करने से मना नहीं किया है। ये टाई अप करने के बाद आप जब भी किसी भी बिटिया या महिला से मिलने जाएं, चाहे वो किसी स्कूल में हो, चाहे कॉलेज में हो, चाहे किसी घर में हो, या चाहे किसी डांस स्कूल में हो, चाहे किसी योगा सेंटर में हो, किसी हेल्थ सेंटर में हो, किसी ब्यूटी पार्लर पर हो, कहीं पर भी आप जाएं तो आप इस हेमोग्लोबिन एस्टिमेशन बुकलेट के जरिए उनका हेमोग्लोबिन एस्टिमेट करने के बाद में उनको ये बताना है कि हमारा एक लैब के साथ टाई अप है जहां पर आपका हेमोग्लोबिन का टेस्ट डिस्काउंट में हो जाएगा। और जब आपके पास में ये रिपोर्ट आए तब आपको वापस उनके पास जाना है और उनको ये जो 2 बुकलेट्स हैं, मासिक धर्म और हेमोग्लोबिन, इनके मदद से आपको उन्हें ये समझाना है कि कैसे न्यूट्रीचार्ज वुमेन लेने से उनका हेमोग्लोबिन बढ़ सकता है। आपको लगातार उनके साथ में संपर्क में बने रहना है और उनको न्यूट्रीचार्ज वुमेन 3 महीने तक लेने के लिए प्रेरित करते रहना है। ये करने के बाद डे 90 जब खत्म हो जाएगा, यानी 3 महीने जब खत्म हो जाएंगे, तो डे 91 पर आपको फिर से उनका हेमोग्लोबिन टेस्ट करवाना है उसी लैब में। इस तरह से आपके पास में डे 1 का रिजल्ट होगा, डे 90 का रिजल्ट होगा, जिसमें आप देख पाएंगे कि हेमोग्लोबिन बढ़ गया है। न्यूट्रीचार्ज वुमेन पर अभी हम एक क्लिनिकल ट्रायल कर रहे हैं और इस ट्रायल में ये सिद्ध हुआ है कि सभी महिलाओं का हेमोग्लोबिन 3 महीने तक न्यूट्रीचार्ज वुमेन लेने के बाद एवरेज 2.5 ग्राम से 3 ग्राम बढ़ा है। आप ये सभी लोगों को बता सकते हैं। जब आपके पास में ये रिपोर्ट्स आ जाएं, डे 1 की भी रिपोर्ट, डे 90 की भी रिपोर्ट, उनको आपको एक प्रॉपर फाइल में फाइल करके रखना है ताकि आपके पास पूरा रिटन, लिखित एविडेंस, लिखित प्रूफ रहे। सो मिनी क्लिनिकल ट्रायल को अगर एक ही लाइन में समझाना चाहूं तो डे 1 पे हेमोग्लोबिन टेस्ट, 3 महीने तक न्यूट्रीचार्ज वुमेन का सेवन और डे 91 पर फिर से हेमोग्लोबिन टेस्ट। जब आप ये सब कर रहे होंगे आपको इन सब के वीडियोस बनाने हैं और हमें हर स्टेज पर ये वीडियोस बना बना कर भेजते रहना है। कब कब बनाएंगे वीडियोस? पहला वीडियो आप बनाएंगे जब आप किसी से ये हेमोग्लोबिन एस्टिमेशन की बात करने जा रहे हैं और वहाँ पर सैंपल कलेक्ट हो रहा है उनके ब्लड का, वो वीडियो आप बनाएंगे और हमें भेजेंगे। दूसरा वीडियो आप तब बनाएंगे जब आप किसी भी महिला को न्यूट्रीचार्ज वुमेन सजेस्ट करने जा रहे हैं, तब आप वीडियो बनाएंगे उस महिला का न्यूट्रीचार्ज वुमेन के साथ और उनकी हेमोग्लोबिन रिपोर्ट के साथ में कि आज से ये मैं लेना शुरू कर रही हूँ। उसके बाद आप वीडियो बनाएंगे 1 महीने बाद जब आप दूसरे महीने का न्यूट्रीचार्ज वुमेन उन्हें देने जाएंगे, तब आप उनसे पूछेंगे कि उनको कौन कौन से फर्क अपनी शरीर में महसूस हो रहे हैं। इसके बाद वीडियो आप बनाएंगे जब आप दूसरे महीने के अंत में फिर से न्यूट्रीचार्ज वुमेन देने जा रहे हैं, फिर से आप रिकॉर्ड करेंगे कि उन्हें क्या फ़र्क महसूस हो रहा है। और इसके बाद वीडियो बनाएंगे आप तीसरे महीने के अंत में डे 91 की रिपोर्ट के साथ में, जब वो महिला ये कहेगी कि मेरा डे 1 पे हेमोग्लोबिन इतना था, मेरा डे 90 पे 3 महीने बाद हेमोग्लोबिन इतना हो गया है और इसकी वजह है मैंने 3 महीने न्यूट्रीचार्ज वुमेन लगातार लिया है।
ये वीडियो आप हर चरण पर हमें भेजते रहिए। नंबर है 8779777919, इस पर आप व्हाट्सएप करते रहिए। ये मिनी क्लिनिकल ट्रायल करने से होने क्या वाला है, जादू हो जाएगा। अब तक हम यूजर्स ढूंढ रहे हैं, मैं देख पा रही हूं कि बहुत जल्दी ऐसा समय आएगा जब यूजर्स हमें ढूंढते हुए आएंगे, क्योंकि हमारे पास एविडेंस है, रिटन क्लिनिकल एविडेंस। सो आपके यूजर्स बढ़ेंगे, उन यूजर्स के जरिए हम बहुत ही जल्दी 15 करोड़ घरों को स्वस्थ बना पाएंगे, हमारे रेफरेंसेस बढ़ेंगे। तो आइए इस यात्रा पर मिलकर साथ चलते हैं और अपना 15 करोड़ घरों को स्वस्थ बनाने का टारगेट कंप्लीट करते हैं। जय RCM, मेरा चार्ज, न्यूट्री चार्ज।